வர 14ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் சென்சாரில் தடை செய்யப்பட்ட படம். நான் இந்த அப்போது ரீஜனல் சேர்பர்சன் போஸ்ட்டில் இருந்ததுனால ரிவைசிங் கமிட்டிக்கு வந்தது. அப்போது இந்த படத்தை பார்த்துட்டு இது தடை செய்யறதுக்கு உண்டான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கட்டு சில வார்த்தைகளில் இருந்த அப்புறம் ஒரு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு லிக்கர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அப்புறம் அந்த மாதிரி 2-3 ஷாட் மேக்ஸிமம் ஒரு 25 அடி கட் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு நாங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அது என்ன கதை என்றால், ஒரு தீவில் ஒரு போருக்கு பின்னாடி அந்த இறந்து போன போராளியுடைய மகனை கோர்ட் மார்ஷல் பண்ணதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போது அந்த பையன் அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த ஏற்கனவே அந்த போரை நடத்திய போராளியினால் காலில் குண்டு துளைக்கப்பட்ட ஒரு சிப்பாய், அவனுக்கு தாங்க முடியாத கோபம், இந்த பையனை கூட்டின்னு நம்மளை பார்த்துக்க வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. அவருடைய பையனும் இந்த பையனும் சம காலத்து வயசு. அப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான், அங்கிள் நான் இந்த முடிஞ்சோடனே நீங்கள் நான் ஐஷன் போய் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். ஸோ இது கடைசியில் அந்த என்ன ஆகும், அவன் அந்த பையனோட இந்த பையன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அந்த சிப்பாயும் இந்த பையன் என்ன தப்பு பண்ணான், சரி இவனை நம்மளே அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் மார்ஷல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பதில் சொல்லணுப்பா, நீ பாட்டுக்கு தடான்னு பதில் சொல்லிடாத, அவங்க சரியாக பதில் சொல்லணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட கோர்ட் மார்ஷல் முடிஞ்ச பிறகு அவன் எந்தால் ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இந்த பையனை கூப்பிட்டு போகலான்னு வரும்போது அந்த பையன்கிட்ட ஒரு 2 பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது அந்த ஜெயிலில் ஒரு கை குழந்தை அழும். அப்போ அந்த பையன் சொல்லுவான், எனக்கு எதுக்கு அங்கிள் 2 பேக்கெட்டு, ஒரு பேக்கெட் அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து சாப்பிடும்போது அந்த குழந்தைய ஷூட் பண்ணிவிடுவாங்க. எங்கேயோ நடந்த சம்பவமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எதுவும் அந்த படத்தில் சொல்லப்படலை. இது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய கதை அப்படின்னு உங்களுக்கு இது பார்த்தா புரிஞ்சால் கூட படத்தில் எங்கேயும் சொல்லலை. படத்தில் எங்கேயும் சொல்லாத பொழுது நானே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி தான் சொல்லியிருக்கு, இந்த படத்தை தடை செய்கிறேன்னு சொல்கிறது தப்பு. சென்சார் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் பண்ணி இந்த படம் வெளியில் வருது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சார், ஃபுல் நேம் அன்புமணி, கேமராமேன் அண்ட் டைரக்டர். இவர் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வரும் விஜய் சேதுபதியோட. இவர் ராமர், இலங்கையினாலே ராமர் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் இவர் ராமர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயங்கள். அதனால் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறும். அதை தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல தரமான படம். உலக அரசியல் தான் இன்றைக்கி நிறையா உலக சினிமாக்களில் வருகிறது. அந்த உலக சினிமாக்களில் ஃபெஸ்டிவல் படத்தில் வரும்போது அது எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக, ஆனால் பார்த்தவுடன் இது எங்கு நடக்கிறது என்னங்கிறது அவ்வளோ தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். நான் தீவிரவாதத்துக்கு எதிரானவன் பர்சனலாக. ஆனால் எந்த இடத்திலும் ரத்தம் சிந்தக்கூடாது என்று நினைப்பவன். நான் ராஜபக்ஷே அவர்களையே நான் டெல்லியில் நேராக பார்த்தபோது சொன்னேன், புத்தருடைய நாடுன்னு சொல்கிறேன், உங்கள் நாட்டில் ஏன் இவ்வளோ ரத்தம் சிந்தப்படுகிறது, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். நமக்கு என்ன இருக்கு, நமக்கு எதையும் சார்ந்து யாரோ நம்மளை தூண்டி விட்டு கேட்குற கேள்வியெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியாயமாக இருக்குது. சென்சார் என்பதே ஏதோ மத்திய அரசு சொல்கிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய இப்போ பிரச்சனைகள் வரும்போது தெரியுது. அது தேவையில்லாத ஒன்று. அங்கே போடுறவங்க நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களாக போட்டாக்க அது சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். நான் முதல்ல ஃபஸ்ட்டு டைம் நான் இதே மாதிரி சென்சாரில் இருந்தபோது, போர்டு மெம்பராக இருந்தபோது நான் தான் இங்கே தலைமை. அப்போது ஒயிட் ஸ்வான்னு ஒரு படம்,
அந்த படம் எப்படின்னா மதுரா இல்லையா, நார்த் இந்தியாவில் மதுராவில் வந்து அங்கே விதவைகளான இளம் பெண்கள் வந்து அந்த பிருந்தாவனில் போய் சேர்ந்துருவாங்க. இனிமேல் கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துடும். அந்த பொண்ணு அந்த பிருந்தாவனை விட்டு வெளியில் போய் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற கதை, அதை அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு நடந்த கதைன்னு சொன்னாங்க. பிருந்தாவனத்தில் இது மாதிரி நடக்கவே கூடாது, இது நடந்ததே தப்பு, இது மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. திருப்பி நான் பார்த்த உடனே அந்த படத்தில் என்ன அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தேன். பிருந்தாவனத்தில் இது நடக்கக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும், அதில் வந்து பிருந்தாவன்னு அங்கே காட்டுவாங்க. அந்த 3 அடி ஷாட்டை மட்டும் எடுக்க சொல்லிட்டு அந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தேன். அது ஒரு காதல் கதை. ஏன் விடோவான ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? பொண்டாட்டி போயிட்டா புருஷன் உடனே மாப்பிள்ளை ஆகிடலாம். ஆனால் அந்த புருஷன் போயிட்டா பொண்டாட்டி லைஃப் முழுக்க விடோவாக இருக்கணுங்கிறது எனக்கு அதெல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது. தவறும் நம்ம சட்டமும் அது மாதிரி சொல்லவே இல்லாத போது அது அது அப்போ பண்ணினேன். அது மாதிரி நான் இங்கே பொறுப்பில் இருந்தபோது சுமார் 16 அல்லது 17 படங்கள் தடை செய்யப்பட்ட படங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணினேன்.